ஆல் ரைட் நண்பா. ஸோ ஸ்மாக்டவுனில் ஒரு தரமான செக்மெண்ட் வந்து வந்திருக்கு. சேஸ் ராக் வந்து ஆஃபிஷியலி பிளட் லைனோட ஒரு பார்ட் ஆகிட்டாரு. பிளட் லைனோட இப்போ மெம்பராக வந்து ஆகிட்டுக்கிறாரு. அண்ட் நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. அண்ட் ரெசல்மேனியால கோடி ஜெயப்பாரா இல்லையா, அது ரிலேட்டட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ராக் வந்து ஹீல் டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதல் செக்மெண்ட் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ரோமன் ராக்லாம் வந்து என்ன பேசியிருக்காங்க நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு தரமான லைக் வந்து தட்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிளட் லைன் வந்து என்ட்ரி பண்றாங்க. ரோமன் வந்து மாசா என்ட்ரி பண்றாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து எக்னாலஜ்மெண்ட் வந்து சொல்றாரு. தென் அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் வந்து இங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்க போறேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப நேர்மையா இருக்க போறேன். அண்ட் இப்போ யாரெல்லாம் வந்து பூ பண்ணின்னு இருக்கீங்களோ உங்களை மாரி ஒரு முட்டாள் நான் வந்து பார்த்தது கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து பூ பண்றாங்களோ நான் ஒருத்தரை மட்டும் சொல்ல, யார் யாரெல்லாம் பூ பண்றீங்களோ எல்லாருமே வந்து ஒரு முட்டாள் தான். அதெல்லாம் நம்ம தட்டி விடுவோம். பை தி வே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நாள். இன்னைக்கான நாள் வந்து ஒரு பெரிய நாள். டுடே இஸ் அ பிக் நைட். ஏன்னா என்னோட கசின் இன்னைக்கு வந்து வர போறான். அண்ட் நாங்க பேச போது நாங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் வந்து இருக்க போகுது. ஸோ ஏதோ பேசுறாங்கன்னு வந்து தட்டி விட்டுறாதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. நாங்க பேசுறது எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. அண்ட் அதுக்கு பின்னாடி மீனிங் வந்து இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கான நாள் வந்து ஒரு பெரிய நாள். இந்த மாதிரி ரோமன் பேசினு இருப்பாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கோடின்னு வந்து சேன் பண்றாங்க. அண்ட் தென் ரோமன் ரிப்ளை கொடுக்குறாரு. என்னடா கோடி, அவன் தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டான். நாங்க பெருசா வந்து பண்ணலான்னு ரிசல்மினாவை இன்டைரக்ட்லி சொல்ல வராரு. ஸோ அவன் தான் எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டான் அந்த மாதிரி வந்து சொல்றாரு. தென் இங்க ரோமன் ரீன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ ராக் வந்து பிளட் லைனோட மெம்பரா இருக்க போறாரு இன்னைக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ட் அங்க பார்த்தா நம்மளோட பீப்பிள் சாம் த ராக் வந்து வராரு. அண்ட் கைஸ் அவர் வந்து என்ட்ரி பண்ணும்போது தன்னோட பழைய அட்டையர் வந்து போட்டிருக்காரு. நடக்கிற அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு தரமான ஹீலாக இருப்பார்ல. ஸோ அதோட வைப்பு கொடுக்க தான் பார்த்தோன்னா அந்த ட்ரெஸ் வந்து போட்டுருப்பாரு. லிட்ரலி வேறு மாதிரி ஒரு வைப் வரும். அண்ட் அவர் வந்து என்ட்ரி பண்ணி வருவார். அண்ட் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப மிக்ஸாக இருந்தது. சில பேர் பூவோ பண்ணுறாங்க, சில பேர் அதை செலிப்ரேட்டோ பண்ணுறாங்க, எக்ஸைட்டடாக இருக்காங்க. ராக் ரிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அண்ட் சொல்கிறாரு, நான் வந்து எதனா பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேசி விட்ருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கான ஸ்மாக் டவுன் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுக்குது. எஸ், இது வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ ஃபுல் டிக்கெட் வந்து வித்துடுச்சு. அண்ட் இன்னைக்கான ஸ்மாக் டவுன் ஃபுல் ஸ்டாக்காக வந்து இருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இதுக்காக வந்து நான் வாழ்த்துக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன் வந்து சொல்கிறாரு. லிட்ரலி ஒரு ஃபேஸ் மாதிரி வந்து சொல்லுவார். அண்ட் உடனே பார்த்தினா ஹீலாக வந்து மாறுவார். அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாங்கள் தான் அந்த மாதிரி வந்து தட்டி விட்டுருவாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக இருப்பாங்க, ராக்கை வந்து ஷேர் பண்ணின்னு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ராக் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ் ராக் தாங்க. தென் ராக் சொல்கிறாரு, இன்னைக்கான லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். இந்த இதுக்காக தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. உங்களோட லைஃபோட ஒரு மீனிங் வந்து இன்னைக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களோட கிட்ட ஒரு 55 வைஃப்ஸ் இருக்கும், 100க்கு மேலே வந்து கிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கலாய்க்கிறாரு. எல்லாருமே சிரிக்கவும் செய்கிறாங்க ஃபேன்ஸ்லாம். ஸோ ராக் வந்து அங்கே ஏதோ ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க, அவங்களோட ஊரோட அந்த ஜார்டன் அந்த மாதிரி ஏதோ கதை. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. அவர் வந்து ஏதோ கலாய்க்கிறாரு. பட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தா அது வந்து பிடிக்கல. அண்ட் அவர் வந்து சொல்கிறாரு, இதுதான்ப்பா உண்மை. அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கதை வந்து நடக்கணுமோ அப்படிலாம் நடக்காது, இதுதான் உண்மையான கதை. அண்ட் ஃபைனலி த ராக் கம் பேக் அப்படி சொல்லலான்னு இருப்பாரு. பட் அங்கே பார்த்தா இல்லை இனிமேல் நீங்கள் வந்து என் கூட இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, அதுக்கான தகுதியை வந்து இப்போ உங்கள்கிட்ட இல்லை, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்ட்டு. தென் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கோடின்னு வந்து சேன் பண்ணின்னு இருப்பாங்க. அண்ட் ராக் அதையும் வந்து கேட்பாரு. அவனால தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஃப்ரெண்ட் ரோல ஏதோ ஒரு ஃபேன் பண்ண ஏதோ சொல்லியிருப்பாரு. அது ராக் கேட்டுருவாரு. அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா வாய் மூடி நிற அந்த மாதிரிலாம் வந்து கத்தி விட்டுருவாரு. ஸோ ராக் சொல்றாரு, என்னோட இந்த உருவத்தை நான் வந்து ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருந்தேன், இது வந்து எப்பவுமே என் கூட தான் இருக்கும். பட் ஃபைனலி இப்போ வந்து இந்த சைடு காட்டுற நேரம் வந்து வந்துடுச்சு. அண்ட் இந்த சைடை வந்து அவர் காமிக்கிறாரு, அதாவது தன்னோட ஹீல் தனத்தை வந்து காட்டுறாரு. தென் ராக் வந்து சொல்றாரு, நான் வந்து இப்போ ஏன் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன. ஸோ நான் வந்து டிசைட் பண்ணேன் ரெசல்மேனியா வந்து மேட்ச் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பெரிய மேட்ச் வந்து பண்ணலான்னு இருந்தார். நானும் ரோமனும் வந்து ரெசல்மேனியா வந்து பெருசாக வந்து பண்ணலான்னு பார்த்தோம். பட் உங்களை மாதிரி முட்டாள ஆளுங்க நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து அதை தட்டி விட்டு கோடி ஸ்டோரி ஃபினிஷ் ஸ்டோரி அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டீங்க. அண்ட் நீங்கள் ஒரு பெரிய மேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து உங்களோட டாய்லெட்டில் உட்காந்து ட்விட்டரில் கோடி ஃபினிஷ் ஸ்டோரி வந்து பண்ணின்னு இருக்கீங்க. ஆமாம், அதே டாய்லெட்டில் தான் நீங்கள் வந்து எங்கே ட்வீட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்களோட அழகான அந்த அதை வச்சு வந்து பாத்ரூம் பண்ணியிருந்தீங்கன்னு வந்து சொல்ல வராரு. அப்புறம் இந்த கோடியோட ஸ்டோரியோட மீனிங் என்ன, வாட் இஸ் கோடி ஸ்டோரி, அவனோட ஸ்டோரி என்னதான்ப்பா ஸ்டோரி, அவனோட ஸ்டோரி என்னன்னா, ஸோ அவன் வந்து இங்கே வருவானா. அண்ட் என்னோட கசின் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணுவான். அண்ட் ரோமன் அவனை தோக்கச்சிடும். அவ்வளோதான், இதுதான் வந்து ஸ்டோரி. அண்ட் அவனோட ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து எங்களோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிளட் லைனோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து இங்கே ராக் சொல்கிறாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தோம் பூ பண்ணுறாங்க. அண்ட் ராக் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் பூ பண்ணுறதுலாம் வந்து நிறுத்துங்க, இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நல்லா வந்து கேளுங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. நான் ரெசல்மேனியாக்காக இவ்வளோ பெரிய பிளான் வச்சுருந்தேன், நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அதை வந்து நீங்கள் நாஸ்தி பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான்.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் வந்து சொல்கிறாரு. நீங்களும் அண்ட் அந்த க்ரை பேபிஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் இங்கே வந்து கிளியர் பண்ணுறாரு, நான் வந்து எல்லாமே பண்ணுவேன், நான் என்னோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன், வரப்போ ரெசல்மேனியா எல்லாத்துக்கான பவர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ராக் கிளியராகவே வந்து சொல்கிறாரு. அண்ட் கடைசியில் ராக் சொல்கிறாரு, கோடி யுவர் ஸ்டோரி எண்ட் அவர் ஸ்டோரி ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் கடைசியில் தன்னோட ட்ரேட்மார்க் வந்து அவர் சொல்வார்ல, அங்கே பார்த்தோன்னா வாட் த ராக் இஸ் குக்கிங் சொல்லாமல் வாட் த பிளட் லைன் இஸ் குக்கிங் வந்து சொல்லி அவர் வந்து செக்மெண்ட் முடிப்பார். அண்ட் இந்த மாதிரி பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. அண்ட் இங்கே வந்து ராக் நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து மேபி கவனிக்கமாக இருக்கலாம், போக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செக்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு. பை த வே இந்த செக்மெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்ச சில விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ரெசல்மே வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது ராக் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னு அந்த ஸ்டோரின்னு. அண்ட் தென் வந்து இங்கே கிளியராக வந்து கோடியை ஒரு ஹீரோ மாதிரி வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து வில்லனாக மாறியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்கு இந்த செக்மெண்ட் மூலிமா. அண்ட் அஃப்கோர்ஸ் ரோமன் ராக் வந்து ஒருத்தர் இன்னும் எதுவுமே வந்து பேசல. அஃப்கோர்ஸ் வரப்போகிற டேஸ்க்காக வந்து அதை எப்படி சொல்கிறது சேவ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. பை த வே இந்த செக்மெண்ட் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன நினைக்கிறீங்க, ரெசல்மேனியாவில் கோடி தோப்பாரா? ஏன்னா ராக் தன்னோட உண்மையான பவர் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள்.